நல்லா ஹெல்த்தியா நல்ல டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா லெமன் ஜூஸ், ஒரு முட்டை. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விடுங்க. சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. இப்போ வந்து ஒரு பீஸா எடுத்து சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விடுங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாமா. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். 10 பல்லு பூண்டு எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து பொடியை நறுக்கிருக்கேன். பொடியை நறுக்குனா 2 பச்சை மிளகாய், 100 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு நீளமா கட் பண்ண கேரட். ஃபர்ஸ்ட் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் கோஸ் எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி சைடா இப்படி தள்ளிடுங்க. கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்திருக்கேன். முட்டைக்கு மேல கொஞ்சமா உப்பும் மிளகு தூளும் சேர்த்துக்குங்க. முட்டை சேர்த்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடணும். இப்போ வந்து இது நல்லா கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் கலந்து விட்டுருங்க. பாஸ்மதி வந்து நல்லா உதிரியா வடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது கொஞ்சமா சேர்த்துக்குங்க. இதுக்கு மேல கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர். இது கூடவே நம்ம பொரிச்சு வச்சிருக்க சிக்கன், 1/4 கைப்பிடி அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளவுதாம்மா, நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி.